உலக நாடுகள் விண்வெளியில் தங்களின் ஆதிக்கத்தை செலுத்துகின்ற வகையில் பல்வேறு ஆய்வுகளை மேற்கொண்டு வருகின்றன. இதில் வல்லரசு நாடுகள், வளர்ந்து வரும் நாடுகளும் அடங்கும். அண்மை காலமாகவே உலக நாடுகளின் போக்கஸ் நிலவின் மீது அதிகம் விழுந்துள்ளது. இந்த நிலையில்தான் நாசா லூனார் ரயில்வே குறித்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. அதனை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம். நாசா உலக நாடுகள் வியப்படையும் வகையில் பல்வேறு கண்டுபிடிப்புகளை செய்து வருகிறது. அந்த வரிசையில் தற்போது நிலாவில் ரயில் இயக்கத்தையும் அதற்கான நிறுத்தத்தையும் உருவாக்கி இருப்பதாக அறிவித்துள்ளது. நிலாவில் மனிதர்களுக்கான வாழ்விடத்தை அமைக்க அமெரிக்கா தொடர்ந்து முயற்சி செய்து வருகிறது. அந்த வகையில் 10 ஆண்டிற்குள் நிலவில் ரயில் பாதை அமைக்க தேவைப்படும் விஷயங்களை நார்த்ரோப் கிரமன் நிறுவனம் DARPA-விடம் சமர்ப்பிக்க வேண்டும் என்று ஆணையிடப்பட்டுள்ளது. ஏற்கனவே அமெரிக்கா நிலவின் மேற்பரப்பிற்கு விரைந்துள்ளதால் இந்த முறை தைரியமான பெரிய பணிகளுக்கான திட்டங்கள் மற்றும் முழுமையாக செயல்படும் தளங்களை உருவாக்கும் திட்டங்களுடன் அறிவிப்பை வெளியிட்டுள்ளது நாசா. அண்மையில் நாசாவின் NIAC டெக் சார்ந்த 6 கான்செப்டுகளை அறிமுகம் செய்துள்ளது. அதில் ஒன்றுதான் இந்த லூனார் ரயில்வே. பிளெக்சிபிள் லெவிடேஷன் ஆன் ட்ராக், அதாவது ஃப்ளோட் என்று இந்த திட்டம் சொல்லப்படுகிறது. இதன் மூலம் நிலவின் மேற்பரப்பில் மேம்பட்ட போக்குவரத்து அமைப்பை உருவாக்க நாசா முயல்கிறது. இந்த சிஸ்டம் மேக்னெட்டிக் லெவிடேஷன் 3 அடுக்கு கொண்ட பிலிம் ட்ராக்கை பயன்படுத்தும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை மேக்னெட்டிக் ரோபோக்கள் என்று நாசா தெரிவித்துள்ளது. இந்த ஃப்ளோட் ரோபோக்களில் சக்கரங்கள், கால்கள் அல்லது தடங்கள் என எதுவும் இருக்காதாம். மாறாக லெவிடேஷன் முறையில் இது நகருமாம், அதாவது மிதந்தபடி இது செல்லுமாம். இந்த ஃப்ளோட் ரோபோக்கள் வினாடிக்கு 0.5 மீட்டர் வேகத்தில் பல்வேறு வடிவில் உள்ள சுமைகளை கொண்டு செல்லும் திறன் கொண்டவை. தற்போது இந்த திட்டம் 2ஆம் நிலையை எட்டியிருப்பதாகவும் இதில் பல்வேறு சோதனைகள் மேற்கொள்ள உள்ளதாகவும் நாசா தெரிவித்துள்ளது. சுருக்கமாக, நிலவிற்கு செல்லும் போது ஆராய்ச்சியாளர்கள் ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு பொருட்களை எடுத்து செல்ல இந்த ரயிலை தன்னாட்சி, அதாவது அமெரிக்காவின் நாசா மட்டுமே பயன்படுத்தும் வகையில் அமைக்க அந்த நிறுவனம் திட்டமிட்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. நிலவில் ரயிலை இயக்குவது மிகவும் முட்டாள்தனமாக தோன்றலாம், ஆனால் அதற்கு பின்னால் சில உறுதியான காரணங்கள் உள்ளது என்று அமெரிக்கா கூறியுள்ளது. நிலவில் மனித காலனியை உறுதியாக உருவாக்க பல விஷயங்களை நாம் கருத்தில் கொள்ள வேண்டியுள்ளது. நீர் பனிக்கட்டிகள் இருக்கும் இடங்களில் சுரங்கத்தை உருவாக்க வேண்டும், அணுமின் நிலையங்களை நிலவில் நிறுவ வேண்டும், தொழிற்சாலைகள் மற்றும் ரயில்வேக்கான தடங்களை அமைக்க வேண்டும் என்று நாசா கூறியுள்ளது. நிலவின் பரப்பளவு மிகவும் சிறியது என்று பலர் எண்ணுகிறார்கள், ஆனால் அது உண்மையல்ல என்றும் நிலவு ஆப்பிரிக்காவிற்கு சமமான பரப்பளவை கொண்ட மிகப்பெரிய இடம் என்று நாசா கூறியுள்ளது. அத்தகைய விரிவான இடத்திற்கு இடையே பயணிக்க மற்றும் பொருட்களை எடுத்து செல்ல ஒரு பாதுகாப்பான வாகனம் தேவை. இதனை ரயில் மட்டுமே நிறைவேற்ற முடியும். குறிப்பாக கூர்மையான நிலவின் தூசியில் இருந்து தப்பிக்க இந்த லூனார் ரயில்வே மிகவும் அவசியம் என்று DARPA கூறியுள்ளது. நம் பூமியில் ரயில் தண்டவாளத்தை உருவாக்குவது போல எளிதாக நிலவில் தண்டவாளம் அமைக்க முடியாது. அப்படியானால் நிலவில் எப்படி தண்டவாளம் அமைக்கப்பட வேண்டும், எவ்வாறு அமைத்தால் அது மிகவும் உறுதியாக இருக்கும், அதற்கு நாம் என்ன உலோகத்தை பயன்படுத்தினால் நிலவின் தூசி தண்டவாளத்தையும் ரயிலையும் சேதப்படுத்தாது போன்ற தகவல்களை நார்த்ரோப் கிரமன் நிறுவனம் வழங்க வேண்டும் என்று அமெரிக்கா கூறியுள்ளது. இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ.